வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டு இருக்கேன். ஓ, நீங்க தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்தீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு ரெண்டு பேரும் யார் மச்சான் நான் தான் முடிவு. வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. ஆமா வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதா? கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டே உன்ன மாதிரி பால் குடிக்கிற கைநாட்டுக்கு உத்தரவுக்கு வந்து மனப்பால் குடிக்காது. உன் மூஞ்சிலே கையெழி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப அறுபது ஒண்ணுமே இவருக்கு பார்க்க வரல எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல வசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்துல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி ஒட்டை எடுத்துதான் எடுக்காதுதான் எடுத்துதான் அந்த புலி சொல்ல வாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்கிறேன், நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறான். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. நேரத்துக்கு எடுத்தாங்க நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்குங்கிற மருந்து பத்திட்டீங்களா? உங்க ரெண்டு பேரும் யாரும் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையா என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு இடத்துல மாலை போடுறாலோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரக்கின்ற வீட்டுவா இப்ப முழுவதும் பாசத்துக்காக தலைகிறது. பாசம் வளர அந்த பவன் மணி வாரிஜாத சூழல் அந்த மேகலைய இங்க கூட்டிக்கிறாரு. அதுவரைக்கும் சத்தமே விடப்படாது. மேகலை மணி மேகலை அக்கா பொண்ணு வருது. என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்காங்க பாருடா. கொட்டி கொட்டி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போக இருக்காதுங்களா? சரிடா. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா? இந்த ரெண்டு பேரும் உனக்கு யார பிடிக்கணும்? அவங்க கருத்துல மாலை போட்டு கனவா சேர்ந்ததுக்கு அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. கருத்துல மாறி போட்டு வாக்கி வீணாக்கிறாதம்மா. நான் விழுந்த மட்டும் என் தங்கச்சி கட்டிக்கு வாங்கி மனப்பால் குடிக்காத. அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துற பாவி வாங்கின கண்ணு திருப்பி கொடுக்க முடியாத சண்டால உடம்பூரா சொறி தரக்கு வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாமா? பாருமா என் தம்பியை கட்டிக்குமா தண்ணி கருப்படி. இப்ப நீ எதுக்காக அண்ணிங்க நீங்க தான் கட்டிக்க போறீங்க? பண்ணி தானே நான் கட்டிக்கிறேன். அது கேள்வி. நான் ஒரு மோசமான தபால் தரேன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தண்ணி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. மணியார பூரா அப்படியே அழிக்கிறேன். என்னால கவர்மெண்ட் திரும்ப ஆச்சு. அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணி கொண்டு வாடிக்கும் அவரை கட்டிக்க. அம்மா நான் ஒரு பேமாரி, நான் ஒரு புறமோசுமா, நான் ஒரு கோமாரி, நான் ஒரு கேட்பாரி, நான் ஒரு மொல்லமாரி, ஐயோ நான் ஒரு தெல்லவாரி, நான் ஒரு முடிச்சாருக்கு, நான் கட்டையில போறீங்க. தங்கச்சி உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. போமா என்னை வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்ட தாலி. எனக்கு பிடிச்சிருக்கேன். சொன்னடி I love you. அங்க என்ன புது புதுன்னு பேசுறீங்க? ஓ பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ள கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகானே சும்மா பாருங்க.
குழந்தை